ஆனா ஆக்சுவலா நான் தளபதியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப நர்வஸா இருந்தது எனக்கு ஆக்சுவலா. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோமே எப்படிரா இருக்கும் என்னடா அப்படின்ட்டு நான் ரொம்ப நர்வஸா தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா வந்து நான் பார்த்தேன். பார்த்த உடனே கூஸ் பம்ப்ஸ்னா முடியெல்லாம் தூக்கிச்சு. ஐயோ என்னடா இப்படி இருக்காரு, கண்ணெல்லாம் எனக்கு கலங்கிருச்சு. என்னடா அந்த முகத்திலே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு தெய்வீக கலை. அதை வந்து சும்மா அடிச்சு விடுறேன்லாம் நினைச்சுக்காதீங்க, சீரியஸா சொல்றேன். அண்ணாவோட அந்த முகத்திலேயே அந்த ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு தெரியுது. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நம்ம உள்ள கொண்டு வருவோமே, நெகட்டிவிட்டியை தள்ளி வைப்போமே, நெகட்டிவிட்டியை தள்ளி வச்சுட்டு அண்ணா சொல்ற மாதிரி பாசிட்டிவிட்டியை உள்ள கொண்டு வந்துருவோமே. உள்ள கொண்டு வந்து அண்ணா ஒருத்தருக்காவது வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். வாய்ப்புன்ற ஒன்று இருந்தாதான் தெரியும். எல்லாருமே வந்து பிறந்த உடனே எந்திரிச்சு நடக்கிறது இல்ல, படிப்படியா தானே பண்றோம். அண்ணா படிப்படியா விடுவோமே, படிப்படியா வளருவாரு, படிப்படியா பண்ணுவாரு. மத்தவங்க மாதிரி சொல்லிட்டு செய்யாமல்ல இப்ப சொல்றாரு. நான் செஞ்சு காட்டிட்டு நான் சொல்றேன்னு அவருடைய இது வந்து நமக்கு புரிய வருது. செஞ்சு காட்டிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கண்டிப்பா இந்த தடவை நான் சொல்றேன், தளபதி அண்ணனுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, முதலமைச்சர் ஆகட்டும். நம்ம பார்ப்போம், கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் வந்து தமிழ்நாட்டுல ஏற்படும். ஊழல்வாதி இல்லன்றாரு, ஊழல் செய்ய மாட்டேன்றாரு. ஆனா அதிமுக இவரு ஊழல்வாதி அப்படின்னு குற்றச்சாட்டு. யாருன்னா நம்ம தளபதி அண்ணாவா? அண்ணா சொல்றவங்க 1000 சொல்லுவாங்கண்ணா, அதை வந்து நம்ம காதை வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப நம்ம வீட்டுல கூட தான் நம்ம அண்ணனை பத்தி நம்ம தங்கச்சியை பத்தி ஊரு 4 சொல்லுவாங்க, நாம கேட்போமா? மாட்டோம்னா. இப்ப வந்து இறங்கி பார்த்தா தானே தெரியும். இப்ப மேலோட்டமா பார்த்தா இவங்க இப்படிதான் போம், ஆனா நம்ம இன்டீரியரா போய் பார்க்கும் போது அவங்க அப்படி கிடையாது. அவர் சொல்றாருன்னா அவர் கண்டிப்பா செய்வார். நான் அதனாலதான் சொல்றேன், வாய்ப்புன்னு ஒண்ணு கொடுத்தா தானே தெரியும். வாய்ப்பு கொடுக்காம பேசுனீங்கன்னா எப்படி தெரியும்? வாய்ப்புன்னு ஒண்ணு கொடுங்களேன், கொடுத்துதான் பாருங்களேன். எதுனா இது வெட்டி கூட்டமா? அவங்கள மாதிரி காசு கொடுத்தோ, பிரியாணி கொடுத்தோ, இல்ல மத்த மாதிரி ஏதாவது சாப்பாடு கொடுத்தோ நாங்க வர வைக்கல. அண்ணன் வராருன்னு ஒரே ஒரு வார்த்தை தான். எவ்வளவு கூட்டம்னு பாத்தீங்களா? பண்ண வராருன்னு நேத்துல இருந்து எத்தனை பேர் வந்து தவிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? நானே சொல்றேன், நேத்துல இருந்து எனக்கு கை காலெல்லாம் ஓடவே இல்லை. அண்ணன் வராரு ஓடியாந்துடணும். நான் காலையில 6 மணிக்கு இங்க இருந்தேன்னா, இங்க என்ன விட கூட மாட்டேன்னாங்க. பரவாயில்ல, ட்ரெஸ் கொடுங்க, நான் இந்த ட்ரெஸ் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ் கூட போட்டுட்டு வந்தேன்னா. அண்ணாவை பார்க்கணும், அண்ணனுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆனா வெட்டி கூட்டம்லாம் இல்லைண்ணா. இது வெட்டி கூட்டம்னு சொல்றவங்க வேணா வெட்டி கூட்டமா இருக்கும்னா, அண்ணனது வந்து முழு ஒரு நல்ல நோக்கத்தோட வர ஒரு கூட்டம். நல்ல நோக்கத்தோட வர கூட்டம், நல்லது நினைக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சு வர ஒரு கூட்டம்னா. இதை வந்து அப்படி சொல்லக்கூடாதுண்ணா. அண்ணா இத்தனை வருஷமா மக்கள் இயக்கம் இருந்துச்சு, அவர் நல்லது பண்ணலையா? அவரோட முதல் படத்திலே அவர் அவங்களை எத்தனை பேத்துக்கு அரிசி வாங்கி அந்த ஒரு பசிய வந்து அவர் போக்கலையா? அவர் நினைச்சிருந்தா அந்த முதல் படத்துல அந்த 50,000 சம்பளத்தை கொண்டு போய் அவர் வச்சிருந்திருக்கலாமே. இப்ப நீங்களா இருந்தா, நானா இருந்தா அது பண்ணுவேனா? பண்ணுவேன், என்னோட மைண்ட் செட்ல நான் பண்ணுவேன். பட் அண்ணாவா இருந்து அவர் முதல் படத்துல அந்த 50,000 அவர் கொண்டு போய் ஒரு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. இன்றைய வரையும் அந்த வந்து மக்கள் இயக்கம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? அவர் பண்ண மாட்டாரா? கண்டிப்பா பண்ணுவாருண்ணா. மக்கள் இயக்கம் இருக்கும் போதே பண்றாருன்னா, முதலமைச்சரானா கண்டிப்பா பண்ணுவாரு. அண்ணா அதான் சொல்றேனே, இவர் பண்ணலன்னு சொல்றதுல என்ன பண்ணல? என்ன அண்ணா பண்ணல? எல்லாமே பண்ணனாரு, வெளிக்கொண்டு வரல. இப்போ மத்த ஆட்சியில பண்றாங்கன்னா காட்டுறாங்கண்ணா, வீடியோ எடுத்து காட்டுறாங்க. சும்மா ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட நல்ல பப்ளிசிட்டி பண்றாங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு பப்ளிசிட்டி எல்லாம் வேணாம்னா, பப்ளிசிட்டி வேணாம். வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அதாவது அவரோட பணத்துல அவர் வந்து எங்களுக்கு கொடுத்ததுல வயிறு நிறைஞ்சவங்களுக்கு தெரியும்ண்ணா, அவர் பண்ணனாரா இல்லையான்றது. அண்ணா சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா. ஏன்னா நான் அண்ணாவை பார்க்கறதுக்காக தாங்கண்ணா நான் இங்கே வந்தேனே. நான் சேலம் மாவட்டம் தான். எனக்கு அவரை பார்த்தோன்னே எப்படி அண்ணா வருவார், பேசிட்டு போயிடுவார், அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ் பேசுவாரா இல்லை எப்படா பேசுவாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அவர் வந்தோடனே மழை போல் அப்படியே எனக்குலாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சிங்கண்ணா. அது சொல்ல முடியல அந்த ஃபீலிங்கை என்னால், அதை உணரவும் முடியல. நான் தலை ஃபேனுங்கண்ணா, நான் தளபதி ஃபேன் இல்லைங்கண்ணா. எனக்கு தளபதியும் பிடிக்கும், இருந்தாலும் எனக்கு நான் தலை ஃபேன் தான். இங்கே வந்தோடனே ஐயோ அண்ணா பாருங்கண்ணா, மூவிலாம் பாருங்க பிளாக்காக இருப்பார். ஆனால் இங்கே பாருங்களேன், எனக்கு அந்த ஃபீலே என்னால் சொல்ல முடியல. நானும் இப்போது பொறுப்பு தாங்க நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் பண்ணுவேன், தளபதிக்காக பண்ணுவேன், வருங்கால மக்களுக்காக பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். நான் வந்தால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் மொத்தமாக 2 பொண்ணுங்க தான். நான் வந்தால் தான் எங்கள் அக்கா வருவா, எங்கள் அக்கா வந்தால் தான் எங்கள் அக்கா வீட்டு பொண்ணுங்க வருவாங்க. கண்டிப்பாக நான் இப்போ ஒரு கூட்டம் இப்போ எப்படின்னா, நான் வரும்போது நான் 2 பொண்ணுங்களை தான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போது நான் 40 பொண்ணுங்க என் பின்னாடி இருக்காங்க. கண்டிப்பாக அது 40 200 ஆகும், 200 4000 ஆகும். கண்டிப்பாக நான் ஆக்குவேன். இன்னும் 2 வருஷத்தில் பாருங்கள், கண்டிப்பாக என் பின்னாடி ஒரு கூட்டம் அது தளபதி பேரை சொல்லும், அந்த அளவுக்கு நான் உருவாக்குவேன். அது ஒரே ஒரு இதுனா எங்கள் அண்ணா மட்டும்தான். நம்ம அண்ணானா சேலம் பார்த்திபன் அண்ணாவுக்கு அப்புறமே நம்ம தளபதி அண்ணா தான் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க. இப்போ தளபதி அண்ணாவாலே எல்லாராலையும் அங்கங்கே போய் பார்க்க முடியாது. அதனால தான் நம்மளோட அண்ணாவை
பார்த்திபன் அண்ணா நம்மளுக்கு இருக்காரு. நம்மளுக்கு ஒரு ஒரு குறைய இவ்வளோ சேஃபாங்கண்ணா இங்க பாருங்க. இவ்வளோ அளவுக்கு சேஃபா யாருமே பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. இப்போ என்னால ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போக முடியல. அவங்களே என்ன கண்ணு, என்ன தண்ணி வேணுமா கண்ணு, ஜூஸ் வேணுமா கண்ணுன்னு அவ்வளோ அரவணைப்போட பாத்துக்கிட்டாங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கண்ணா. ஏன்னா எங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் என்ன பயந்துப்பாங்கன்னா, அரசியல்லாம் வேணாங்கண்ணே, அரசியல்னா அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் குடிகாரங்களும் வருவாங்க, என்ன இப்படிலாம் நிறைய பேர் வருவாங்க, அதெல்லாம் வேணாங்கண்ணே, உங்களுக்குலாம் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சேஃபோட நான் ஃபீல் பண்றேன்னா அது நம்மளோட விஜய் அண்ணா இதுதான். கண்டிப்பா இந்த டைம் விசில் சின்னதை நாங்கள் செவிக்கு வச்சிருவோங்கண்ணா. கண்டிப்பா இது நான் 100க்கு 99%. ஏன் அந்த ஒரு பர்சன்டேஜ்னா, இந்த ஜாதி வெறி பிடிச்சிலாம் இருக்காங்க, கண்டிப்பா அவங்க மாறி வந்துருவாங்க. கண்டிப்பா நான் வீட்டுக்கு போய் கண்டிப்பா பிரச்சாரம் பண்ணுவேன் தளபதிக்காக. நன்றிங்கண்ணா. என்ன சொன்னாரு மேடையில பேசும்போது? அண்ணா பேசும்போது எப்படின்னா, நான் மக்களுக்கு இதெல்லாம் பண்ணுவேன். அவர் பாருங்க அண்ணா, நம்ம அண்ணா நம்மளுக்கு என்ன பண்றாரு பாருங்க. எதிர்கட்சிய அவர் எப்பவுமே திட்டினதே கிடையாது. ஆனா எதிர்கட்சி எப்படி நம்ம அண்ணாவை திட்டுறாங்க பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு தான் இப்ப அண்ணாவுக்கும் கோவம் வந்து இப்ப அண்ணா திட்டுறாரு பாத்தீங்களா. ஏன்னா எப்பவுமே அண்ணாவை சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எந்த கட்சியுமே இப்போ போறீங்களா, உங்களுக்கு அங்க பிடிக்கலையா, நீங்க வந்துருங்க, தேவையில்லாம அவங்க கிட்ட பகச்சுக்கிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்கண்ணா. அவ்வளவுதான். அண்ணா சொல்றதுதாங்க நாங்க பண்ணுவோம். நாங்க அதை மீறி இப்போ என்கிட்ட ஒரு சில கேரக்டர் இருக்குங்கண்ணா. இப்ப ஈகோலாம் ஒரு இடத்துல பார்ப்போம். ஆனா ஈகோ இல்லாம நான் ஒரு வீட்டுக்குள்ள இப்ப பூதுறேன்னா கண்டிப்பா அது நம்ம தளபதியால தாங்கண்ணா. இப்போ கூட நான் முடிச்சுட்டு போறேனாங்கண்ணா. இப்போ நைட்டு 4 மணிக்கு ஈவினிங் 4 மணிக்கு மேல நான் போய் இப்போ உறுப்பினர் சேர்க்கைக்கு நான் போவேன். கண்டிப்பா போவேன். ஏன்னா நான் நேத்து போனோம், முந்தா நேத்து போனோம், கண்டிப்பா நான் போவேங்கண்ணா. இது இன்னைக்கு நேத்து நாளைக்கு அப்படிலாம் போக மாட்டேன். கண்டிப்பா இதை நான் பண்ணிட்டே தான் இருப்பேன் நம்ம தளபதிக்காக. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க பாக்குறோம்னு எதிர்பார்க்கவே இல்லை நேத்து வரைக்கும். ஆனா இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா பாத்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் அவர் பார்த்ததுல. அவரு என்ன சொன்னாரு, எல்லாம் நல்லதுதான் சொன்னாரு. அவர் வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா வருவாரு. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான். என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு தான் விஜய். கண்டிப்பா வருவாரு. சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுங்க நாங்க எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஆர்வமா இருக்கோம்னா, விஜய் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். நல்லா மிகப்பெரிய ரசிகை, அவங்களோட மிகப்பெரிய ரசிகை. இப்போ வந்து நான் 20 இயர்ஸா வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்க்க போறோம், ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்றோம். நம்ம சேலம்க்கு வர போறாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபீலா இருக்குண்ணா. கண்டிப்பா ஆவாருண்ணா. இப்ப இல்லைனாலும் சரி, எப்பனாலும் அவர் மட்டும்தான் ஆவாரு. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே அவங்களோட யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட் போடுவாங்க கண்டிப்பா. ஏன்னா அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருண்ணா. ஏன்னா அவரோட சினிமா லைஃபை விட்டுட்டு இங்க நமக்காக வந்து எவ்வளவு நல்ல செய்யறதுன்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா செய்வாரு. அடுத்த எம்ஜிஆர் அவர் தான். கண்டிப்பா 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 பண்ணுவாரு, நல்லது பண்ணுவாரு. கண்டிப்பா நிறைய பண்ணுவாரு. அது கேர்ள்ஸ்க்காக நிறைய பண்ணுவாருன்னு நாங்க நினைக்கிறோம். ரொம்ப பிடிக்கும், நிறைய இருக்கு. எதுவுமே கேட்க தோணாது, எதுவுமே சொல்ல தோணவே தோணாது. நான் சும்மா அவரை பார்த்தா மட்டும் போதும், அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பா. அம்மா எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? விஜயா பாக்கிறதுக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு இதுவா இருக்கு பாக்கணும்ட்டு? எங்க நம்பிக்கை அவருக்கு படத்துல பாத்துக்கிறோம், நேர்ல பாக்கலாம்னு வந்துக்கிறேன். பார்க்க முடியாதுக்குது. விஜய் அரசியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எதனால விஜய் அரசியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்குன்னா மக்களுக்கு நல்லா செய்வாருன்னு பிடிச்சிருக்கு. செய்வாரா? இது வரைக்கும் நீங்க எத்தனையோ தலைவர்களை பார்த்திருப்பீங்க உங்க வயசுக்கு. அதெல்லாம் அவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்காக விஜய் தேர்ந்தெடுத்தீங்க? இவர் நல்லது செய்வாருன்னு பாக்குறோம். அப்ப இது வரைக்கும் யாருமே செய்யல எதுவுமே? எங்க செய்யறாங்கடா, நான் கரத்துல இருக்கிறேன் மேல. தண்ணி வசதி கொஞ்சம் வர மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. ஏதோ இவர் வந்து ஒரு பண்ணி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். செய்வாரு. விஜய் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா பண்ணுவாரு. ஆனால் ரொம்ப சந்தோஷம். எல்லா தமிழ்நாட்டையே பிடிப்பாரு, சேலத்தை பிடிக்க மாட்டாரா? கண்டிப்பா போடுவாங்க. கண்டிப்பா போடுவாங்க. ஒரு மாற்றம் வேணும். அதனால ஆட்சியில எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வேணும். அதனால உதாரணம், லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லை. நிறைய இடத்துல நீங்களே எல்லாம் பாக்குறீங்க. மெயின் வந்து பெண்கள் பாதுகாப்பு, ஆணவ படுகொலை, இதெல்லாமே கொஞ்சம் அவர் வந்தா அதெல்லாம் தடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிக்குமே வருதுங்க. எல்லா கட்சிக்குமே எப்படி வருது? இந்த மாதிரி உண்மையான பாசத்தோட வர்றாங்களா? அதுதான் கேள்வி. அதையும் இல்லாம இந்த கூட்டத்துல வந்து முக்கியமா ஸ்பெஷலா எங்க இஸ்லாமிய தோழர்களுக்காக ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. ஜும்மா தொழுகை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இது எந்த கூட்டத்துல பண்ணிருக்காங்க?
எங்கேயுமே இது வரைக்கும் எந்த கூட்டத்துல இது பண்ணதில்ல, இங்க பண்ணிருக்காங்க. இதுவே வந்துட்டு ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் தான். இதை பார்த்து அடுத்து காப்பி பண்ணி பண்ணுவாங்க. நாம் தமிழர் கட்சியில ஏற்கனவே எவ்வளவு பண்ணிருக்காங்க, ஜமாத் பண்றவங்களுக்கு தனியா இது வரைக்கும் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு கூட்டத்துல தனியா எங்கேயுமே பண்ணதில்ல. பண்ணிருக்காங்க ரம்ஜான் டைம்ல, நோன்பு டைம்ல பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டத்துல தனியா இடம் ஒதுக்கி இப்ப தளபதி விஜய் அண்ணா வர்றாருங்கிறப்ப எவ்வளவு கிரௌடா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துலயும் வந்துட்டு தொழுகணும், இவங்களோட கடமையை விடக்கூடாதுன்னு ரெடி பண்ணிருக்காங்க. எதுக்காக சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க விஜய்? மாறணும் ஆட்சி. செஞ்சிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மெயினா பெண்கள் பாதுகாப்புக்காக ஆட்சி மாறணும் நாங்க நினைக்கிறோம். நாங்க ஒரு பெண்களை, நான் ஒரு பொண்ணா இருந்து நான் அதை யோசிக்கிறேன். வேற என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க விஜய்? இப்ப இவங்க ஆட்சியில எல்லாருமே நல்லது பண்றாங்கண்ணா, யாருமே நல்லது பண்ணலன்னு சொல்லல, எல்லாருமே நல்லது பண்றாங்க. ஏன் புதுசா ஒரு ஆட்சி வரப்ப அதை நம்ம ஏத்துக்க கூடாது? வரட்டும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதான் நல்லது பண்றாங்களே ஏற்கனவே, அப்புறம் ஏன் அவங்களே இருக்கணும்? அவங்களுக்காக எதுவுமே எழுதி கொடுக்கல. இவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு எதுவும் கிடையாதுல்ல. யார் வந்தாலுமே நிக்கலாம்ல. இப்ப நீங்க கூட முதலமைச்சர் ஆகலாம். இப்ப நீங்க வந்தா நாங்க அந்த கேள்வி கேட்க முடியாதுல்ல. அக்கா இப்போ கடுமையான விமர்சனம் வருது விஜய் மேல, அதை எப்படி பாக்குறீங்க? பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அவ்வளவுதான். அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஸ்டைல சொல்லணும்னா, கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முனும், உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு போகும், அவ்வளவுதான்.